பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா ஹலோ எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி பொங்கல் போச்சு? பொங்கல் வந்து எனக்கெல்லாம் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நாளாக ஏன்டி வீடியோ போடல அப்படின்னு நீங்களாம் மைண்ட் வைஸ் கொடுக்குறதெல்லாம் எனக்கு புரியுது. நான் கமெண்ட் செக்ஷன் பக்கமும் வரல, டெலி பக்கமும் வரல, எங்கேயுமே ஆளையே காணோமே, எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்ற மாரி தான் உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் இருக்கும். பொங்கல் இல்லையா? ஸோ கொஞ்சம் குடும்ப குத்து விளக்கா வீட்ல எல்லா வேலையும் நான் தானே பார்க்கணும். அதனால தான் வீட்ல எல்லா ஒர்க்கையும் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாரி வந்துட்டேன். ஆம் சாரி, ரொம்ப ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அது எனக்கே நல்லா தெரியும். சரி, ஓகே. டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே எஃப்எஃப்குள்ள போயிடலாமா? வாங்கடா. எதில ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஐயோ! ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா. எதில ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஆஃப் ஆயிடுறான். அவனுடைய ஐஸ் எல்லாம் வியர்ட் ஆகுது. அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. அவன் எதுவுமே பேசல. அப்படியே சைலண்ட்டா அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்கான். நம்ம ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து அவனுடைய லிப்ஸோட இவனுடைய லிப்ஸ் அட்டாச் பண்ணி வச்சுருக்கான். அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஜேகேவோட ஐஸை மட்டுமே பார்க்குறான். ஜேகேவோட ஐஸ்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. அவனுடைய ஐஸை பிளிங்க் பண்ணாமல் டீயோட ஐஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். டீயோட ஒரு ஹேண்ட் ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சிருக்கு. அவனுடைய இன்னொரு ஹேண்ட் ஜேகேவோட ஹேண்டை அவ்வளோ ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் அவனுடைய ஸ்டொமக் மேலே வைக்கிறான். அந்த டைம்னு பார்த்து பேபி அவ்வளோ அழகாக மூவ் ஆகுது. அது ஜேகேக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணாமல் ஜேகேவோட ஐஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஐஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டுருக்கு. 2 பேர்த்தோட லிப்ஸையும் மூவ் பண்ணல, அட்டாச் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜேகே தான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கான். கிட்டத்தட்ட அவனால் மூச்சே விட முடியல, அவனால் ப்ரீத்தே பண்ண முடியல. அவன் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துட்ருக்கான். ஏன்னா அவனால் இதை நம்பவே முடியல. நிஜமாலுமே நம்மளை கிஸ் பண்ணுறானா? நம்மளுடைய ஹேண்ட் டீயோட பெல்லி மேலே தான் இருக்கா? பேபி மூவ் ஆகுறத நான் ஃபீல் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஐஸ் டீயோட ஐஸை தான் பார்க்குது. டீயோட ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ், ஜேகேவோட ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ். ஆனால் ஜேகேவால் தான் நம்பவே முடியல. இவன் நிஜமாலுமே நம்மளை தான் கிஸ் பண்ணுறானா? நம்மளுடைய ஹேண்ட் நிஜமாலுமே டீயோட பெல்லி மேலே தான் இருக்கா? பேபி மூவ் ஆகுறத நான் ஃபீல் பண்ணுறேன்னா? இல்லை நான் ஏதாவது ட்ரீம் உலகத்துக்குள்ளே இருக்கானா? நிஜமாலுமே பேபி மூவ் ஆகுறத நான் ஃபீல் பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கான். ஆனால் அவனுடைய ஐஸ் மொத்தமும் டே மேலே மட்டும்தான் இருக்குது. டேயோட லிப்ஸ் ஜேகேவோட லிப்ஸோட அட்டாச் ஆகிருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேருமே. செகண்ட்ஸ்க்கு மேலே போகுது. நம்ம ஜேகே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கான். அவனோட ஐஸ் எல்லாம் வியர்ட் ஆகுது. அவன் அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருக்கான். இப்போ நம்ம தான் ஜேகே ஜேகே ஆ ஆ அது அது வந்து சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் வேக வேகமாக எந்திரிச்சு நிற்கிறான். அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். அது சாரி தான், அது நான் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவன் வாய்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக் ஆகுது. அவனால் பேசவே முடியல. அவன் மைண்ட் ஃபுல்லாக இப்போது பாப்பா நம்மளை கிஸ் பண்ணானா? நான் இப்போது பேபியை டச் பண்ணேன்னா? பேபியை மூவ் ஆகினதை நான் ஃபீல் பண்ணேன்னா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம வீதா ரொம்ப ஸ்லோவாக எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சிட்ருக்கான்.
ஜேகே ஜேகே ஆ அ அ அ பாப்பா கை கொடு. ஆ கையை கொடு. எந்திரிக்க முடியல. கை கொடு. ஆ அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கான். ஏன்னா வி ஜேகேவோட கையை கேட்குறான். அவன் எந்திரிக்கிறதுக்காக, பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கிறதுக்காக கையை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜேகே அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். நிஜமாலுமே அவன் நம்மக்கிட்ட தான் கேட்குறானா, இல்லை நானா ஏதாவது இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கானா, இல்லை நான் தூங்கிட்டு இருக்கானா, நான் ஏதாவது ட்ரீம் உலகத்தில் இருக்கானா அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தான் என்ன பண்ணுறான்னா, ஜேகேவோட ஆர்ம்ஸை பிடிச்சி ஷேக் பண்ணுறான். ஆ அ, அ, பாப்பா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்கா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் டேவோட ஹேண்டை தான் பார்க்குறான். அவனுடைய ஆர்ம்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்த செகண்ட் டக்குன்னு எடுத்துடுறான். கையை எடுத்துட்டு, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வெளியில் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாமா? ஆ என்கிட்டயா கேட்குற? ஏன் அப்படி பார்க்குற? இல்லை நான் உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். இல்லை இந்த வீட்டில் உன்னை தவிர வேறு யாராவது இருக்காங்களா என்ன? இல்லை இல்லை அது ஒன்றும் இல்லை. அது என் கூட வரியா இல்லையா? ம் சரி விட, நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஜேகே என்ன பண்ணுறான்னா டேவோட ஹேண்டை பிடிச்சிட்றான். டே 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பான். அவன் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். திரும்பி அவனோட கையை தான் பார்க்குறான். டக்குன்னு அவன் கையை எடுத்துட்டு, சாரி 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 தான், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு குட்டி ஸ்ட்ரீட் ரோடு. அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கங்கே எல்லோ கலர் லைட்டு. அந்த ஸ்ட்ரீட்டே அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஃபுல் மூன் வெளிச்சம், குட்டி குட்டி ஸ்டார்ஸு, நல்லா ஜில்லுன்னு காற்று. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப சைலண்ட்டாக நடந்து போயிட்டுருக்காங்க. அவ்வளோ அழகான பிளேஸில் ரொம்ப சைலண்ட்டாக 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜேகேவோட மைண்ட் ஃபுல்லாக, நான் ஏதாவது ட்ரீம் கண்டுட்ருக்கேனா, இல்லை ரியலாகவே என் பாப்பா என்கிட்ட பேசுகிறானா, என் பாப்பா என்கிட்ட பேசுகிறானா, நான் இந்த இந்த கையால் தானே பேபியை டச் பண்ணேன், அவன் என்னை கிஸ் பண்ணான்ல, அவன் என் கையை பிடிச்சி நடந்தான்ல, இப்போ நான் என் பாப்பா கூட அவன் பக்கத்தில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். இது இது கனவு இல்லைல்ல, நிஜம்தானே? நிஜமாலுமே என் பாப்பா என் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கானா, என்கிட்ட பேசினானா? ஐயோ, இது இது கனவு மட்டும் இருக்கவே கூடாது. என் பாப்பா என்கிட்ட பேசணும். என் பாப்பா என்கிட்ட பேசணும். அது அவன் என்னை கிஸ் பண்ணும்போது அவன் கண்ணில் நான் பார்த்தேன். அது இல்லை, அதே கதில் நான் பார்த்தேன். இதெல்லாம் உண்மைதானா? இல்லை இல்லை நானே ஏதாவது கனவு கண்டுட்ருக்கேனா? உண்மையாக தானே நடக்குது? இல்லை இல்லைண்ணா. ஹலோ மிஸ்டர், தேவாங் என்னாச்சு? என்னாச்சு தேவாங்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா இல்லை. என்னாச்சு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? ஏதாவது சொன்னாங்களா? ஹலோ உங்களை தான். என்ன சொன்னீங்க? எனக்கு சரியாக கேட்கல. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா, என்ன சொன்னீங்க? ஏன் அது தெரிஞ்சு நீ இப்போ என்ன பண்ண போகிற? ஆ இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா? ஆ என்ன சொன்னீங்க? அவங்க என்ன பண்ணுற? வா போகலாம். என்னாச்சு? ஏன் இப்படி என்ன பார்க்குற? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஆ அவன் என்னை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்?
ஹலோ மிஸ்டர். ஆ தியாங் தியாங் என்னாச்சு? ஹலோ மிஸ்டர், உங்களை தான். உங்கள் 2 பேர்த்த தான் கூப்பிட்றேன். ஆச்சு என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? ஏன் ஏன் இப்படி என்ன பார்க்குற? ஹலோ சார், உங்களை தான். ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? ஆ, அர்த்தராத்திரியில் அதுவும் 2 பசங்க இந்த மாதிரி கலிகாலம். நல்ல வேளை 2 பேரும் கையை பிடிச்சி நடக்கலை. அப்படியே பிடிச்சிருந்தா இந்த பிரபஞ்சமே நின்று போயிருக்கும்னு சொன்னேன். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்படியே டர்ன் பண்ணி ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகே அப்படியே க்யூட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். தான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை. ஜேகேவோட ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிக்கிறான். நம்ம ஜேகே தான் அந்த ஹேண்டை அப்படியே பெண்ட் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே வீயை தான் பார்க்குறான். அப்படியே பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறான். இழுத்துட்டு அவனுடைய இன்னொரு ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஜேகேவோட சீக்ஸில் பிடிக்கிறான். அப்படியே பிடிச்சி இப்படி கிட்ட இழுத்து ஜேகேவோட லிப்ஸில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு இப்போ சொல்லுங்க. ஆ, ஏதோ அவனோட கையை பிடிச்சி நடந்த பிரபஞ்சம் நின்று போயிடும்னு சொன்னீங்க. இப்போ நான் அவனுடைய லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணியிருக்கேன். அவனோட கையை இதோ பிடிச்சி தான் நின்றுட்டுருக்கேன். இப்போ சொல்லுங்க. ஏதோ கையை பிடிச்சி நடந்தா இந்த பிரபஞ்சம் நின்று போயிடும்னு சொன்னீங்க. ம், நான் கையை மட்டும் பிடிக்கல, அவன் லிப்ஸ்லேயும் கிஸ் பண்ணியிருக்கேன். ம், ஏன்னா அவன் என்னோட புருஷன். ம், அவன் கையை பிடிச்சி நடுப்பேன். தோ இப்படி நான் அவனை கிஸ் பண்ணுவேன். ஏன்னா அவனாலும் பண்ணுவேன். இப்போ சொல்லுங்க. ஏதோ நாங்கள் 2 பேரும் கையை பிடிச்சி நடந்தா இந்த பிரபஞ்சம் நின்று போயிடுமா என்ன? ஏங்க, அப்படி எதுவும் நடக்கலையே. என்ன என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, தோ அங்கே நிற்கிறான்ல உன் புருஷன், அவங்கள்ட்ட கேளு, இந்த பிரபஞ்சம் நின்று போச்சா இல்லையான்னு. ஜாங்க ஜாங்க குணதான். உன்னோட பிரபஞ்சம் நின்று போச்சாண்ணா? உன்னோட பிரபஞ்சம் நின்று போயிடுச்சாண்ணா? அது இல்லை அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஸ்லோவாக அவன் தலையாட்டிக்கிட்டு இருக்கான். ஜேகேவோட ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. அவனால் ப்ரீத்தே பண்ண முடியல, சுத்தமாக ப்ரீத் பண்ண முடியல. ஏன்னா அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் லிப்ஸில் அவனுடைய சீக்ஸில் 2 இடத்துலையும் கிஸ் பண்ணியிருப்பான். இதுவே அவனால் நம்பவே முடியல. அவனால் நம்பாமல் இருக்கவும் முடியல. அவன் ஹார்ட் அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. ஆனால் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். அப்படி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். அவனோட பிரபஞ்சம்லாம் எதுவும் நிற்கலையா? ஸோ நீங்கள் கிளம்புறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அந்த ஹேண்டை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கான். ஜேகே அப்படியே அதே இடத்துலையே ஸ்டாப் பண்ணி நிற்கிறான். என்னாச்சு? ஏன் அங்கே நின்றுட்ட? வா. ஆ ஆ அப்படின்ட்டு அவன் மறுபடியும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவன் மைண்ட் ஃபுல்லாக இது உண்மையாலுமே நடக்குதா, இல்லை நான் ஏதாவது ட்ரீம் உலகத்தில் இருக்கேனா? என் பாப்பா என்கிட்ட பேசினானா? இப்போ என் கையை பிடிச்சானா? இப்போது எனக்கு கிஸ் பண்ணானா என் சீக்ஸில்? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஸ்லோவாக அவனுடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் அவனுடைய சீக்ஸ் அவனுடைய லிப்ஸ் எல்லாத்தையும் டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ க்யூட்டாக நடந்து போய்கிட்டு இருக்கான். இப்படியே தான் 2 பேரும் வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஜேகேவோட மைண்ட் ஃபுல்லாக இது உண்மையாலுமே நமக்கு தான் நடந்துகிட்ருக்கா, இல்லை நான் எப்பயும் போல் ஒரு கனவு உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கேனே அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா? அப்போ என் பாப்பா ரியலாகவே என்கிட்ட பேசலையா? நான் தான் ஏதோ கனவு உலகத்துக்குள்ளே இருக்கேனா? ஜேகே ப்ளீஸ் எந்திரிச்சிரு ஜேகே. இது வேணாம் ஜேகே, இந்த கனவுலேருந்து எந்திரிச்சிரு. இது வேணாண்டா. மார்னிங் எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ நல்லா தான் இருக்கும். மார்னிங் எந்திரிச்சோடனே உன் பாப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு போவான்ல,
கண்டிப்பாக செத்துருவடா. எந்திரிச்சிரு, எந்திரிச்சிரு. இந்த ட்ரீம் உனக்கு வேணாம் ஜேகே. வேணாம்டா. ரொம்ப கஷ்டப்படுவ. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். எந்திரிச்சிருக்கே, எந்திரிச்சிரு. என்னால் முடியல. இது உண்மையாலுமே ட்ரீம் இல்லையா? அஹ், இது இது கனவு இல்லை தானே? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நிறையா புலம்பிக்கிட்டே நிறைய யோசிச்சுக்கிட்டே அவன் பாட்டுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கான். டே ஒரு 4 ஸ்டெப் பேக் வந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப சைலண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு அழகான பிளேஸ். 2 பேரும் ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே நடந்து போயிட்டுருக்காங்க. ரைட் சைடில் டர்ன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ரிவர். கீழே அவ்வளோ அழகாக தண்ணி போய்கிட்டு இருக்கு. ஒரு ஃபுல் மூன் வெளிச்சம், குட்டி குட்டி ஸ்டார்ஸு, ஒயிட் மிக்ஸ்டு ஒரு கரு மேகம். அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ஜில்லுன்னு காற்று. அவ்வளோ அழகான பிளேஸில் ஜேகே அப்படியே இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கான். டே ரொம்ப சைலண்ட்டாக அவனுக்கும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போது நம்ம தான் குக்கி. அவ்வளோதான் ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். அவன் டேர்ன் பண்ணல, அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்கிறான். குக்கி. இல்லை 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 இல்லை, என் பாப்பா என்னை அப்படி கூப்பிடல. என்னை அப்படி கூப்பிட மாட்டான். இல்லை 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 ஜேகே, வேணாம் ஜேகே. இந்த ட்ரீம்குள்ளே இருந்து வெளில வந்துரு ஜேகே. ரொம்ப கஷ்டப்படுவேன். குக்கி, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். குக்கி ப்ளீஸ், நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ரொம்ப ஸ்லோவாக வந்து ஜேகேவோட ஷோல்டரில் கையை வைக்கிறான். அவ்வளோதான் ஜேகே. அப்படியே இந்த உலகமே அப்படியே அவனுக்கு ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. எதுவுமே மூவ் ஆகாத மாதிரி இருக்குது. அவன் ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. அவனால் ப்ரீத் பண்ண முடியல, அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. குக்கி, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன என்ன பேசணும்? ஏன் குக்கி? ஏன்? நான் உனக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை. உன்னை நிறையா திட்டிருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன், இவ்வளோ ஏன் உன்னை அடிச்சிருக்கேன். உன் மேலே நான் வெறுப்பை மட்டுமே கொட்டியிருக்கேன். அப்படி இருந்தும் ஏன் எனக்கு இவ்வளோ லவ் கொடுக்குற? நான் உன்னோட லவ்க்கு நான் டிசர்வ் இல்லை குக்கி. ஆனால் ஏன் இவ்வளோ லவ் கொடுக்குற? உன்னோட லவ்க்கு நான் டிசர்வ் கிடையாது குக்கி. ஆனால் ஏன் என்னை இந்த அளவுக்கு காதலிக்கிற? என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற? இப்போ சொன்னல குக்கி, இது போதுமே. இது போதும் தான், இது போதும். இதுக்காக பின்னாடி எத்தனை வருஷம் ஆனாலும் பின்னாடி வருவேன். என்ன நான் உன்னை லவ் பண்ணுறேன் குக்கி. ஐ லவ் பாப்பா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். என் மேலே உனக்கு கோவமே இல்லையா? நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன். என்னை வெறுக்கிற அளவுக்கு உனக்கு கோவம் இல்லையா? அது எப்படி வரும் உன் மேலே? உன்னை வெறுக்கிற அளவுக்கு எனக்கு கோவம் இல்லை. இல்லை பாப்பா. அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு கோவம் வராது. அது உன் மேலே சுத்தமாக வராது. எனக்கு கோவம் இருக்கு, பட் வெறுக்கிற அளவுக்கு இல்லை. எப்பயுமே ஒன்று வெறுக்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வராது, வர போகிறதும் கிடையாது.
உன் மேலே எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. என்ன பார்க்குற? ம் நீ ரொம்ப செல்ஃபிஷ் தெரியுமா? ம் உன்னை சுற்றி இருக்காங்க எல்லாத்த பற்றியும் யோசிச்ச. உன்னையே நம்பி ஒருத்தர் இருந்தான். என்ன மறட்டல்ல? ம் என்ன மறட்டல்ல பாப்பா? இவன் தானே எப்படி போனா என்னன்னு விட்டுட்டியா? ம் இல்லை, எனக்கு ஹார்ட்டுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு வலிக்கும் அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரியாமலே போயிடுச்சா? ம் நீ தானே என்கிட்ட சொல்லிட்டு போன. சொல்லு, நீ தானே என்கிட்ட சொல்லிட்டு போன. வெயிட் பண்ணு, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு தானே சொல்லிட்டு போனேன். ஏன் வரல? ஏன் பாப்பா வரல? இப்போ வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நீ வருவ, அதே காதலோட வந்து என் கையை பிடிச்சிக்கின்னு கூட்டிட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். வரலையே. ஏன் பாப்பா வரலையே? இது என்னோட பாப்பா இல்லையா? இது யாருன்னு எனக்கு தெரியல. என் பாப்பா எப்படி இருப்பான் தெரியுமா? ம் ரொம்ப கியூட்டா என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பான். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணாம், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, இது அவனுக்கு வேணுமா வேணாமா, ஒவ்வொரு செகண்டும் எப்படி ஒவ்வொரு செகண்டும் என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பான் அவன். அவனுக்கு என்ன தவிர வேற எதுவுமே தெரியாது. அந்த பாப்பா காணோம். அங்கேயே எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டான் போல. இது என் பாப்பாவே இல்லை தயா, இது என் பாப்பா இல்லை. என் பாப்பா எனக்காகவே பிறந்திருக்கான் தெரியுமா? என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பான். என்னை ரொம்ப லவ் பண்ணான். அன்னைக்கு ஒன்று என்கிட்ட கேட்டான், ஏன் ரொம்ப யோசிக்கிற, எனக்கு யோக்கி சொல்ல, ஏன் யோசிக்கிறேன்னு கேட்டான். உன் தாத்தாவை பற்றி பயப்படுறியா, இல்லை நான் விட்டுட்டு போயிடுவேன்னு பயப்படுறியான்னு கேட்டான். நான் பயந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டான். இப்போ பாரு, தனியாக நின்றுட்டு இருக்கேன். இல்லை, ம் பைத்தியக்காரன் மாதிரி உன்னையே நினச்சிட்டு இருக்கேன் தயா. ஆனால் உனக்கு என்னை தவிர மற்றது எல்லாம் தெரியுதுல்ல. என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்குல்ல. ம் நானும் உன்னை மாதிரி இருந்துடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் இருக்க முடியலையே. ஏதோ சொன்னல, என்ன சொன்ன? என்னை விட பெஸ்ட்டாக ஒருத்தான். எப்படி பாப்பா, எப்படி இது என்கிட்ட உன்னால் சொல்ல முடிஞ்சது? ம் அதுவும் அதுவும் என்ன பார்த்து அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு போனேன். என்னை தாண்டி நீ வேற யாரையும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, உன் மனசில் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன். நான் அப்படியே தான் இருக்கேன். அந்த நீ நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தனை வச்சு எப்படி உன்னால் பார்க்க முடிஞ்சது? எப்படி உன்னால் வச்சு பார்க்க முடிஞ்சது? ஆனால் என்னால் முடியலையே. என்னால் முடியல பாப்பா, என்னால் முடியல. என்னால் சத்தியமாக முடியல பாப்பா. நீ இருந்த இடத்துல இன்னொருத்தன் என்னால் யோசிக்கவே முடியல.
ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல. ம் இப்படி ஒரு செகண்டில் உன்னை மாற்றிக்கிட்டல்ல. ஆனால் என்னால் முடியலையே. உன்னை தாண்டி வேறு எதையுமே யோசிக்க முடியலையே. எப்படி பாப்பா உன்னால் என்னை தாண்டி எல்லாமே யோசிக்க முடிஞ்சது? என்ன மட்டும் விட்டுட்ட? ம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்ப போல அங்கே போய் போகம் கூட. ம் என்னை மறக்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருந்துட்டியா? நான் உனக்கு வேணாம் இல்லை. உனக்கு நான் வேணாம். ம் எப்படி உன்னால் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சது? ம் நீ எங்கே விட்டுட்டு போனியா? அங்கே நின்றுட்டுருக்கேன். திருப்பி வர முடியல. செத்துடலான்னு யோசிக்கிறேன். ஆனால் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதே. ஒரு செகண்ட் கூட உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல. நான் செத்துட்டேன்னா நீ எப்படி இருப்ப? என்ன பண்ணுவ? உன்னை பற்றி யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் பிடிச்சிருது. ஆனால் நீ சந்தோஷமாக தானே இருக்க. லூசு மாதிரி பேசுகிறேன்ல. ம் என்ன பண்ணுறது? அப்படியே இருந்துட்டேன், அப்படியே வளர்ந்துட்டேன். நான் உனக்கு வேணாம். ம் நான் உனக்கு வேணாதயா. ஓகே இல்லை, நான் உனக்கு வேணாம். நீ எப்பயும் சொல்லிட்டே இருப்பல்ல, நீ எனக்கு வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லும்போது எனக்கு புரியல. எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. என்னை வேணாமே வேணான்னு சொல்லியிருக்க. அது இந்த மரமண்டைக்கு புரியவே இல்லைதா. ரொம்ப லைட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். நீயே சொல்ல, என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருந்திருக்க. அது அப்படியே நான் உன்கிட்ட எதிர்பார்த்தது தப்பு தானே? ம் உன் மனசுக்குள்ள போகம் இருக்கான். அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் பண்ணதெல்லாமே தப்பு தான். அதான் நான் இதை உன்கிட்ட மார்னிங்கே சொல்லணும்னு நினச்சேன். அது என்னன்னா, அது வந்து இன்னும் பேபி பிறக்க இன்னும் 4 months தானே இருக்கா. அதுக்கப்புறம் நீ போயிடு. என்ன? ஆமாம் சாரி, ஆமாதான். பேபி என்கிட்ட கொடுத்துட்டு நீ உனக்கு பிடிச்ச லைஃப் யார் கூட? போகம் கூட. போகம் கூட போய் உன் லைஃப்பை சந்தோஷமாக வாழ. உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை. பேபி பிறக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன். பேபி பிறந்ததுக்கப்புறம் நானும் பேபியும் உன்னை விட்டு போயிடுறோம். உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஐ லவ் யூ தேஹாங். அப்படி நான் எதுவுமே உன்கிட்ட கேட்க மாட்டேன். அப்புறம் பைத்தியக்கார மாதிரி பாப்பா பாப்பா பாப்பான்னு உன் பின்னாடி வர மாட்டேன். பேபியை மட்டும் என் கையில் கொடுத்துட்டு போகம் கிட்டே போயிட்டு என்ன பார்த்து சொல்லு, என்ன பார்த்து சொல்லுடா புரிக்கி நோய். என்ன பார்த்து சொல்லு. என்ன சொன்ன?
ம் பேபியை பெற்று என் கையில் கொடுத்துட்டு போயிடுன்னு தானே சொன்னேன். அதுதானே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உனக்கு பிடிக்கலையே, அதுக்கப்புறம் எதுக்கு நந்தி மாதிரி நான் குறுக்கல? ம் நானும் பேபியும் தான் லைஃப்பில் நடுவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம்ல. ம் இல்லைன்னா நீ சந்தோஷமாக தானே இருந்திருப்ப சொல்லு. இந்நேரம் உனக்கு மேரேஜ் ஆகிருக்கும், நீ போகம் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருப்ப. என் கூட அன்றைக்கி நைட் இருந்ததுனால தானே எப்படியெல்லாம் பேபி இதெல்லாம் நானும் உன் கூட இருக்க வேண்டியதாச்சு. இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தா நீ சந்தோஷமா போகம் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பல்ல. போதும், வாயை மூடு ஜெகே. என்ன உண்மையை தானே சொன்னேன், நான் ஒன்றும் பொய் சொல்லல. சொல்லு, நீ தானே சொன்ன எனக்கு பிடிச்சவனா, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறவனா நான் பார்த்துருக்கேன். போகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்ணுறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீ தானே சொன்ன. அதுவும் என்னை விட பெட்டரான ஒருத்தன், என்னை விட பெட்டரான ஒருத்தன் என்னை விட பெட்டரான ஒருத்தன் நல்லா பார்த்துருப்பான்ல. நான் தான் இது எதுவும் பண்ணிட்டேன்ல. நான் கொன்றுவேன் ஜெய்கே, கொன்ற வேண்டா. உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா நான் சந்தோஷமா இருந்தேன்னு? ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருந்தேன்டா. இப்ப சொன்னல செத்தெல்லாம் யோசனை. நான் செத்தே போயிடலாம் முடிவு பண்ணிட்டேன். அதுக்குள்ளதான் பேபி, இல்லைன்னா கண்டிப்பா செத்துருப்பேன். எப்படி உன்னால இப்படியெல்லாம் பேச முடிச்சது? நீ மட்டும்தான் என்ன லவ் பண்ணியா? நான் உன்னை பண்ணல, நான் உன்னை லவ் பண்ணல. என்னோட உலகமே நீ மட்டும்தான் குக்கே, என்னோட உலகமே நீ மட்டும்தான். அவ்வளோ ஈஸியா முகம் கூட போன்னு சொல்ற. இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன உன்னை கொன்றுவேன். ஒவ்வொரு வாட்டியும் நீ என் பின்னாடி வந்து கெஞ்சும் போதும் கத்தும் போதும் என்னை கிஸ் பண்ணும் போதும் என்னை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு என்னை விட்டு போயிடாதடா, ஐ லவ் யூ, என்னை விட்டு போகாத, என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடு. நீயும் நானும் ஒரு குட்டி உலகத்துக்குள்ளே வாழ்ந்தா கூட எனக்கு சந்தோஷம். உன் கூட வாழணும், உன் காதல் எனக்கு வேணும் அப்படின்னு கத்தி அழுகணும் போல தோணும். பயமா இருக்கு குக்கி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு பக்கம் என் அம்மாவோட என்னோட காதலன், நான் உருகி உருகி காதலிச்ச ஒரு பையன், பார்த்து பார்த்து ரசிச்ச ஒருத்தன். இன்னொரு பக்கம் எனக்காகவே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் என் அம்மா. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? என்னால என்ன பண்ண முடியும் ஜெகே? என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு பக்கம் என் அம்மா, நீ முடியல ஜெகே, செத்துடலாமான்னு தோணும். எனக்கு சாகிற அளவுக்கு தைரியம் இல்லை. செத்துட்டானா நீ என்ன பண்ணுவேன்னு யோசிச்சேன். பயமா இருக்கு.
ரொம்ப பயமாக இருக்கு. இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கேயாச்சும் ஓடிடலாமான்னு தோணும். ஆனால் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலடா. உன்னை பார்க்காம தோ இந்த ரெண்டு கண்ணு பார்க்காம நான் இருக்க முடியல. ஆனா உன்னை ரொம்ப லவ் பண்ணடா. இப்படி வார்த்தையால் என்ன கொல்லாத. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் உன்னை பற்றி யோசிக்கல. நான் என் அம்மாவை பற்றி மட்டும்தான் யோசித்தேன். எனக்கு வேறு வழி தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் என் விதி. உன் அப்பாவை என் அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கு. நான் உன்னோட பிரதராக வரணும்னு இருக்கு. என்ன பண்ணுறது? எல்லாம் என் விதி. நிறைய அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம் இல்லை? எனக்கு பயமாக இருக்கு ஜேகே, பயமாக இருந்தது. இப்போ கூட ஏன் தெரியுமா உன்னை வேணான்னு சொல்கிறேன். என்னால் இப்படி பார்க்க முடியலடா. வலிக்குது, ரொம்ப வலிக்குது. நான் உன்னை அந்த உயரத்தில் பார்த்தேன். ஆனால் இப்போ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் க்ளீன் பண்ண போது பார்க்க முடியல குக்கி. வலிக்குது. நான் அந்த அளவுக்கு டிசர்வ் இல்லை குக்கி. உன்னோட காதலுக்கு தகுதியானவனே நான் இல்லை. உனக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை. இவ்வளோ என் அம்மாவா நீயான்னு வரும்போது நான் என் அம்மாவை பற்றி மட்டும் நான் யோசித்தேன் ஜெக்கே. நான் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை ஜெக்கே. ஆனால் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி வந்து கஷ்டப்படுறது. இங்க பாரு, இப்படி உன் கை எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா? பாரு, அங்கங்க அடிபட்டு எல்லாமே என்னால. இப்படிப்பட்டவனுக்கு எதுக்கு இவ்வளோ லவ்? எதுக்கு எனக்காக இவ்வளோ லவ் கொடுக்குற? நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? அதனால தான் நீ எனக்கு வேணும்னு சொல்ற. என்னை விட்டு போயிடாதடா. என்னை விட்டு போயிடாத. எனக்கு நீ வேணும். பயமா இருக்கு. நீ எல்லாம் மனதில் இருக்க முடியாது. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனா இதெல்லாமே லவ்ல தாண்டா பண்ணிட்டேன். என் பின்னாடி வந்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு தோணுச்சு. அதனால தான் என் பின்னாடி வராதன்னு நான் சொன்னேன். என் கூட இருந்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ டேபிள் க்ளீன் பண்ணுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியல ஜெகி. ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். நீ 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 நைட்டு வந்து படுக்கும்போது ஒரு மாதிரி அணுத்திட்டே படுப்ப. ரொம்ப வலிக்குது ஜெகி. நீ குழந்தை மாதிரி தூங்குவ தெரியுமா? ஆனால் இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்க முடியல. நான் நார்மலாகவே எனக்காக யாரையுமே கஷ்டப்பட விட மாட்டேன். ஆனால் நீ எனக்காக கஷ்டப்படுறத பார்க்க முடியல ஜெகே. வலிக்குது ஜெகே. எவ்வளோ நாள் அழுதுருக்க தெரியுமா? நான் நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன் ஜெகே. என்னால் முடியல.
ஒவ்வொரு வாட்டியும் நீ எனக்கு வேணாம் வேணாம்னு சொல்லும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள கத்திய வச்சு கிழிக்கிற மாதிரி இருக்கும். நீ எனக்கு வேணாம் வேணாம்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப வலிக்கும் ஜெகி. எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா தூங்காம. உன்னை நினைச்சு நினைச்சு அழுதுருக்கேன். என்னால முடியல ஜெகி. எனக்கு பயமா இருக்கு ஜெகி. என்ன பண்றதுன்னு தெரியல. என் அம்மாவை நீயான்னு யோசிக்கும் போது செல்ஃபிஷா யோசிச்சது தப்புதான். நான் என் அம்மாவை பத்தி மட்டும் நான் யோசிச்சேன். உன்னை பத்தி நான் யோசிக்கல. அது தப்புதான்டா ஜெகி. ஜெகி என்னை விட்டு போயிடாதடா ப்ளீஸ். என்னை விட்டு போயிடாதடா. என்னை விட்டு போயிட்டு நான் கண்டிப்பாக சேர்த்துருவேன்டா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. குக்கி, நான் தான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். எனக்காக வெயிட் பண்ணு, நான் வருவேன், உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவேன். அதே காதலோட வெயிட் பண்ணுன்னு நான் தான் உன்கிட்ட சொன்னேன். ஆனால் தப்பெல்லாம் யாரோடது தெரியுமா? என்னோடது. நான் அதை ஈஸியாக மூவ் ஆன் ஆகி வெளில வந்துடலாம் நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. அதுலேருந்து கடந்து வெளில வரணும்னா என் லைஃப்பில் ஒரு பர்சன் வரணும்னு நினச்சேன். அதுக்காக தான் போகமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். போகம் என் லைஃப்பில் வந்துட்டான்னா உன்னை ஈஸியாக மறந்துடுவேன்னு நினச்சேன். என் மனசுலேருந்து உன்னை தூக்கி எரிஞ்சிருவேன்னு நினச்சேன். அதே மாதிரி உன்னோட லைஃப்பில் ஒருத்தர் வந்தார்னா நீ என்னை மறந்துடுவேன்னு நினச்சேன். ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலான்னு நினச்சேன். ஆனால் முடியல ஜெகே, முடியல ஜெகே. நான் உன்னை ஈஸியாக மறந்துடலாம், என் மனசுலேருந்து உன்னை ஈஸியாக தூக்கி எரிஞ்சிடலான்னு நினச்சேன். ஆனால் எங்கே தெரியுமா தோற்று போனேன்? போகம் என் கையில் ரிங்கு போடும்போது ஒரு பார்வை பார்த்தல்ல, அந்த இடத்துல நான் நினச்சது எதுவுமே நடக்காதுன்னு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. உன்னை ஈஸியாக மறந்துடலாம், என் மனசுலேருந்து உன்னை தூக்கி எரிஞ்சிடலான்னு நினச்சேன். ஆனால் என்னை பார்த்த பார்வை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்கு. அன்னைக்கு நான் நினச்சேன் உன்னை ஈஸியாக மறந்துடலான்னு. நான் நினச்சது தப்புன்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை யோசிக்க வச்சேன். சரி, நானும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும், உன்னை ஈஸியாக மறந்துடலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. சும்மாவா சொன்னாங்க? ஒருத்தரை மறக்கணும்னு நினைக்கும் போது தான் அவங்களுடைய நினைவுகள் அதிகமாக நமக்கு வரும்னு சொல்லுவாங்க. அப்போ எதுவும் எனக்கு பெருசாக தெரியல. எப்போ நான் உன்னை மறக்கணும்னு நினச்சேனோ அப்பையிலிருந்து உன்னை பற்றி யோசிக்காத ஒரு நிமிஷம் கூட கிடையாது. ஒவ்வொரு செகண்டும் உன்னை பற்றி யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் என்னால் முடியல, தோத்துறக்கூடாதுன்னு நினச்சேன். என் அம்மாவோட லைஃப் தான் முக்கியம்னு நினச்சேன். என் காதல் அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன். உன்னை ஈஸியாக மறந்துடலான்னு நினச்சேன். அது தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னால் உன்னையே கஷ்டப்படுத்த முடியல,
என் அம்மாவை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு செத்தரலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் என்னால் சாக்க முடியல குக்கி. கடைசியாக ஒரு வாட்டி உன்னை பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சிதான் அன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தேன். நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் உன்னை கோவப்படுத்தினேன். அப்படியாச்சும் நான் மறந்துடுவேன்னு நினச்சேன். கத்துனேன், பயங்கரமாக கத்துனேன். நானும் ஈக்குவலாக கத்துனேன். அப்படியாச்சும் என்னை மறந்துடுவேன்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்க்கல பேபி இப்படியெல்லாம். அதுக்கப்புறம் எனக்கு செத்து போகிற அளவுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நீ கொடுத்த உசுறு ஜெகே, நீ கொடுத்த உசுறு அதை கொல்ற அளவுக்கு எனக்கு நிஜமா சக்தி இல்லை ஜெகே. இதெல்லாத்தையும் நான் யோசிக்கும் போது நான் உனக்கு டிசர்வ் கிடையாதுன்னு தோணுது. நான் உன் காதலுக்கு தகுதியானவனே இல்லையோன்னு தோணுது. இல்லை குக்கி, நான் உன் காதலுக்கு தகுதியானவனே இல்லை தானே? நான் உனக்கு வேணாம் தானே? யாருடா சொன்னா? யார் சொன்னா நீ எனக்கு வேணான்னு? நான் சொன்னேனா? நான் சொன்னேனா நீ எனக்கு வேணான்னு? குக்கி, இன்னொரு வாட்டி பைத்தியம் மாதிரி பேசணும்னு அரைஞ்சிரும் பார்த்துக்கோ. என்னோட காதலுக்கு நீ டிசர்வ் தான், புரியுதா? யார் சொல்லி கொடுக்குறா உனக்கு மாதிரி இந்த மாதிரிலாம் பேச சொல்லி? இதை பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்கிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல. புரியுதா? நீ எனக்காக இதை பண்ணும் அதை பண்ணும், இதை பண்ணாதான் லவ் வரும், அப்படி எதுவுமே கிடையாது. நீ எனக்காக எதுவுமே பண்ணலினாலும் எனக்கு உன் மேல லவ் நிறைய இருக்கும். எப்படி குக்கி? எப்படி? நான் தான் உனக்காக எதுவுமே பண்ணலையே. யார் சொன்னா? யார் சொன்னா எனக்காக நீ எதுவுமே பண்ணலன்னு? இதை பாரு, தோ எனக்காக யாருமே இப்படி அழுதது கிடையாது. என்ன நினைச்சு யாருமே இந்த அளவுக்கு அழுதது கிடையாது. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சி இப்படி அழுகிற ஒரே ஒரு பர்சன் நீ மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உனக்காக இது கூட பண்ணலன்னா நல்லா என்ன? குக்கி, ஐ லவ் யூ. இன்னொரு வாட்டி இப்படிலாம் யோசிச்சு அழுதுட்டு இருக்காத. எப்படிடா 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 இப்படி இருக்க? என்னால் உன்ன மாதிரி இருக்க முடியல குக்கி. என்னால் உன்ன மாதிரி ஒரு செகண்ட் கூட யோசிக்க முடியல. இதுவே நான் உன் இடத்துல இருந்திருந்தா என்னால் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் நீ எனக்காக எல்லாமே பண்ணுற. ஏய், பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? லூசா நீ? எதுக்கு பண்ணதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லி காமிச்சிட்டு இருக்க? இதை பாரு, இதெல்லாமே உன் மேலே இந்த லவ்ல தான் பண்ண. அது எனக்கு எதுவுமே பெருசாக கஷ்டமாகவே தெரியல. என்ன இப்போ நான் என் அப்பா கூடயும் தாத்தா கூடயும் இருக்கும்போது ரொம்ப பணக்கார லைஃப் வாழ்ந்தேன், உண்மைதான். அதில் சந்தோஷம் இருந்ததானா? இல்லை.
ஒவ்வொரு நாளும் நீ எப்போ வருவ, நீ எப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போவ அப்படின்றத மாதிரி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை பாப்பா. ஒரு குட்டி வீடு, எங்கே திரும்பினாலும் நீ, ஒரு அழகான கிராமம், எனக்குன்னு ஒரு வேலை, உனக்காக குக் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் கூட இருந்த போதும் அது எங்கேனாலும் நான் சந்தோஷமாக வாழுவேன். நீ என் பக்கத்தில் என் கையை பிடிச்சிட்டு இருந்தால் மட்டும் போதும். அது எங்கேனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். நான் உனக்காக பெருசாக வேறு எதையுமே பண்ணலடா. எனக்கு நீ அவ்வளோ பண்ணியிருக்க. அதை உனக்கு சொன்னாலும் புரியாது. அது நீ சொல்லாமலே எனக்கு நிறையா பண்ணியிருக்க. அது உனக்கு புரியாது. ம் ஓகே, ஐம் சாரி. எதுக்கு? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல்ல, உன்னை நிறைய காயப்படுத்திட்டல்ல. ம் அப்படியா? ம் எனக்கு தெரியும். ஓ, தெரியுமா என்ன? ம் ஐம் சாரி. குக்கி குக்கி, என்னை விட்டு போகாத குக்கி. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. I love you. I love you, குக்கி. I love you. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு அங்கேயும் அங்கேயும் நடக்கிறான். அவனால் ப்ரீத் பண்ண முடியல. அவன் ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கு. அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவன் சந்தோஷத்தில் அவன் பாட்டுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் டிஎஸ் போய்கிட்டு இருக்கு. அவன் பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம டேங் தான். குக்கி, என்னை விட்டு போக மாட்டல்ல? இன்னொரு வாட்டி சொல்லு. குக்கி, என்னை விட்டுற மாட்டல்ல? என்னை விட்டுற மாட்டல்ல? என்கிட்ட கேட்டல்ல, உன்னோட லவ்க்கு நான் டிசர்வே கிடையாது, ஆனால் ஏன் என் பின்னாடி வரேன்னு? இதோ இதுக்காக தான். என்னை விட்டுறாத, என்னை விட்டுறாதன்னு சொல்லும் போதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உன் பின்னாடி வரணும்னு தோணுது. அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு என் கண்ணை பார்த்து எப்பயுமே உன்னை விட மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணுறேன், திரும்பி வருவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொன்னல. அப்போ உன் கண்ணில் பார்த்தேன் அந்த காதல். அதே காதலை இப்போ பார்க்குறேன். அதே காதலோட உனக்காக காத்திருந்தேன். இப்போ அதே காதலோட என் பாப்பா என்கிட்ட வந்துட்டான். என் பாப்பாடா நீ. நீ சொன்னா நான் ஏன் விட்டுட்டு போகணுன்னா? நீ சொன்னா நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேனா என்ன? நீ என் பாப்பா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படியெல்லாம் பேசுவ, என்ன பண்ணுவ அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்ன கொஞ்சம் வலிச்சது.
ஆனால் அதை விட நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்னு யோசிச்சேன். அதை நினைக்கும் போது தான் ரொம்ப வலிச்சது. நீ என்னை வேணாம் வேணான்னு போதெல்லாம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்றதை யோசிச்சு பார்த்தேன். அதுதான் பாப்பா எனக்கு ரொம்ப வலிக்கும். ஓகே, நிஜமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரில. ஆனால் என்னை விட என் பாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டன்றது எனக்கு நல்லா தெரியும். ம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜங்கு. ஏன் ஜங்கு, ஏன் என் மேலே இவ்வளோ லவ் வச்சிருக்க? ஏன்னா நீ என் பாப்பா. என் பாப்பா மேலே எனக்கு கோவம் வராது, வெறுப்பு வராது. ம், என் பாப்பா. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ம், ம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. பா, உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கோக்கி? என் மேலே உனக்கு கோவம் இருந்தா அடிச்சிரு, திட்டிரு. ம், இன்னொரு வாட்டிக்கிட்டு போனலாம் சொல்லாத பாப்பா. என்கிட்ட பேசாமலும் இருக்காத பாப்பா. முடியல, வலிக்குது. ம், அடிச்சிரு, திட்டிரு, கண்ணா பின்னான்னு திட்டு, வாங்கிக்கிறேன். ஆனால் இன்னொரு வாட்டி இந்த விட்டுட்டு போ அப்படின்றது என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதடா. ம், வலிக்குது. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீ என்கிட்ட பேசாம போகும்போதெல்லாம் வலிக்குது, வலிக்குது பாப்பா, ரொம்ப வலிக்குது. உனக்கு எப்படின்னு தெரில, ஆனா என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியல. நீ எப்படி இருந்தன்னு எனக்கு தெரியல பாப்பா. எப்படி உன்னால முடிஞ்சது என்கிட்ட பேசாம? ம், எப்படி இருந்த என்கிட்ட பேசாம? எப்படி உன்னால இருக்க முடிஞ்சது? செத்துக்கிட்டு இருந்தேன்டா. அப்படியாச்சும் நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு யோசிச்ச. ஆனா இன்னொரு பக்கம் என்னை விட்டுட்டு போயிடுவியா, என் கூட இருக்க மாட்டியா, என்னை விட்டு போயிடாத அப்படின்னும் தோணும். என்ன பண்றதுனே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்தேன். சாரிடா, ஐம் சாரிடா. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ம், கொஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா. ஐ லவ் யூ. ம், ஐ லவ் யூ. என்னை விட்டுற மாட்டல்ல? இன்னொரு வாட்டி சொல்லு. ஏன் என்னை விட்டுற மாட்டல்ல? யாரு, நானா? நல்லா யோசிச்சுட்டு சொல்லு. ம், நீ பண்ண ஒரு ப்ராமிஸ்க்காக நீ என்ன பண்ணாலும் நான் உன் பின்னாடி வந்திருக்கேன். இப்படிப்பட்டவன்கிட்ட பார்த்து கேட்குற கேள்வி அதெல்லாம்? ம், சொல்லு. நான் தான் உன்கிட்ட கேட்கணும். இன்னொரு வாட்டி என்னை விட்டு போக மாட்டல்ல? ம், போயிட்டு நான் கண்டிப்பாக செத்துருவேன். சாரி. இன்னொரு வாட்டி உன்னை விட்டு போகணும்னு யோசிக்க கூட மாட்டேன். ஐம் சாரி குக்கி. குக்கி, ஐம் சாரி.
அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட ஃபேஸை டேவோட 2 ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் அவ்வளோ க்யூட்டாக கப் பண்ணி பிடிச்சிருக்கான். டேவோட ஃபேஸை ஜெக்கியோட 2 ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் அவ்வளோ அழகாக டேவோட ஃபேஸை கப் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். 2 பேர்த்தோட ஃபோர்ஹெட்டும் அட்டாச் ஆகிருக்கு. 2 பேர்த்தோட ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. 2 பேர்த்தோட ஃபேஸ்லேயும் ஒரு குட்டி ஸ்மைல், நிறையா மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ், நிறைய எமோஷ்னல், ஒரு மிக்சடு ஃபீலிங்கோட தான் நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோ அழகான பிளேஸில், அவ்வளோ அழகான ரிவர், ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே, ஃப்ரிட்ஜுக்கும் கீழே அவ்வளோ அழகாக தண்ணி போய்கிட்டு இருக்கு. ஃபுல் மூன் வெளிச்சம், குட்டி குட்டி ஸ்டார்ஸு. அந்த ஃபுல் மூன் கொஞ்சம் கொஞ்சமாக மேகத்துக்குள்ளே போகுது. நல்லா ஜில்லுன்னு காற்று, அவ்வளோ அழகான பிளேஸ். 2 பேர்த்தோட ஃபோர்ஹெட்டையும் அட்டாச் பண்ணி க்யூட்டாக நின்றுட்டுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. இப்போது நம்ம தான் அப்படி ஜெக்கியோட கண்ணை பார்த்து, குக்கி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ம் ஆ என்ன? ம் உனக்கு வீடியோ கேம் பிளேயர் வாங்கி தரேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நிஜமாவா? ப்ராமிஸா? உனக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எப்போ? அப்போவே வாங்கிட்டேன். ஆனால் அதை உன்கிட்ட கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே தான் இதெல்லாம் நடந்துருச்சு. எங்கே வச்சிருக்க? அது ஜிம்மினோட வீட்டில் இருக்கு. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் தருவேன். நிஜமாவா? பிங்கி ப்ராமிஸ். ஏய், இந்த மாதிரி ப்ராமிஸை மீற மாட்டேன். ப்ராமிஸை மீற மாட்டேன். ப்ராமிஸ்க்கே ப்ராமிஸா? ஆமாம். என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. ம் உனக்கு வீடியோ கேம் பிளேயர் வாங்கி தரேன். ம் அப்போது வாங்கலை. இல்லை, வாங்கிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன சொல்லு? ஐ லவ் யூ. நம்ம ஜேகே தான் தேவோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம தேங்கும் ஜேகேவோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பேருமே ரொம்ப டீப் கேஸ், ரொம்ப லாங்கான ஒரு கேஸ். 2 பேர்த்தோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. 2 பேர்த்தோட ஐஸும் கனெக்ட் ஆகிருக்கு. 2 பேர்த்தோட ஐஸ்லேயும் அவ்வளோ லவ், நிறைய மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ், நிறைய ஹாப்பினஸ், நிறைய எமோஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ்ஸில் அவ்வளோ அழகாக தெரியப்படுத்துகிறாங்க. அவ்வளோ அழகான பிளேஸில் சடனாக இந்த டைம்னு பார்த்து மழை வேறு பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் 2 பேருமே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. இப்போது நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அவனுடைய கோட்டை ரிமூவ் பண்ணி தேங் மேலே போட்டு விடுவான். தேங்கோட ஐஸ் ஜேகே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த மலையில் நனையாத மாதிரி அவ்வளோ அழகாக கோட்டை போத்தி விடுறான். போத்தி விட்டுக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக் தான் தேங்கோட ஐஸை பார்க்குறான். தேங்குமே ஒரு குட்டி ஸ்மைலோட அவ்வளோ க்யூட்டாக ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே ஜங்குக்கை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்குமே தேங்கோட ஐஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்கள சுற்றி என்ன நடக்குது எதுவுமே அவங்களுக்கு தெரியலை. அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அழகான பிளேஸில் பக்கத்துலேயே ஒரு ரிவர், அந்த ஃப்ரிட்ஜ் மேலே நின்றுட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீழே அவ்வளோ அழகாக தண்ணி போய்கிட்டு இருக்கு. செம்மையாக மழை வர பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜேகே தேங்கோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம தேங்கோட 2 ஹேண்ட் ஜேகேவோட 2 ஹேண்டையும் பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேகேவோட கோட் தேங் மேலே தான் இருக்குது. அவ்வளோ அழகாக ரொம்ப டீப்பாக கிஸ் போய்கிட்டு இருக்கு.